கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் அடுத்து நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் பேசிக் எஸ்கியூஎல் கிரியேட் ட்ராப் அண்ட் செலக்டிங் டேட்டாபேஸ் கிரியேட் டேட்டாபேஸ் ட்ராப் டேட்டாபேஸ் செலக்டிங் டேட்டாபேஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிரியேட் டேட்டாபேஸ் பாருங்கள். யூஸ் டு கிரியேட் நியூ எஸ்கியூஎல் டேட்டாபேஸ். அதுக்கு சின்டெக்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சின்டெக்ஸ் வந்து கிரியேட் டேட்டாபேஸோட நேம். எக்ஸாம்பிள் MySQL create database student-ஓட database. The database created now can be viewed using the following syntax. MySQL show database. Syntax வந்து MySQL show database. As a result, newly created student database will be listed. Create database-னா என்னன்னு பாருங்கள். அடிப்படை, அதாவது எஸ்கியூஎல் அடிப்படை தரவுத்தளத்தில் கிரியேட் ட்ராப் செலக்ட். தரவுத்தளத்தை உருவாக்க கிரியேட் டேட்டாபேஸ் புதிய எஸ்கியூஎல் தரவுத்தளத்தை உருவாக்க பயன்படுகிறது. ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் எனும் தரவுத்தளத்தை உருவாக்க பயன்படும் தொடரியல் மற்றும் எடுத்துக்காட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. மொத்தம் பேசிக் எஸ்கியூஎல் வந்து 3 இருக்குது. ஒன்று கிரியேட், இன்னொன்று ட்ராப், இன்னொன்று செலக்ட். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கிரியேட். ஒரு தரவுத்தளத்தை உருவாக்க கிரியேட் டேட்டாபேஸ் புதிய எஸ்கியூஎல் தரவுத்தளத்தை உருவாக்க பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ஒரு டேட்டாபேஸை உருவாக்குறதுக்கு நம்ம கிரியேட் டேட்டாபேஸை புதிய எஸ்கியூஎல் டேட்டாபேஸிலிருந்து உருவாக்க பயன்படுத்துகிறோம். ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் எனும் தரவுத்தளத்தை உருவாக்க ஸ்டூடெண்ட்னு ஒரு டேட்டாபேஸை உருவாக்குறோம். அப்படி உருவாக்க பயன்படுத்துறதுக்கு ஒரு சின்டெக்ஸும் ஒரு எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்கான். எக்ஸாம்பிள் பாருங்கள். சின்டெக்ஸ் கிரியேட் டேட்டாபேஸோட நேம். MySQL எடுத்துக்காட்டு கிரியேட்டுங்கிறது அப்படியே வந்துச்சு. டேட்டாபேஸோட நேம் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸோட நேமுக்கு நம்ம தரவுத்தளத்தை உருவாக்குறோம். உருவாக்கப்பட்ட தரவுத்தளத்தை பின்வரும் தொடரில் கொண்டு பார்வையிடலாம். அதை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னா ஷோ டேட்டாபேஸ் மூலிமா தான் பார்க்க முடியும். MySQL கமெண்டில் ஷோ டேட்டாபேஸ்னு கொடுத்தா இதன் விடையாக புதிதாக உருவாக்கப்பட்ட டேட்டாபேஸ் எனும் தரவுத்தளம் பட்டியலிடப்படும். இந்த டேட்டாபேஸ் என்னது? அந்த டேட்டாபேஸ் உருவாகிருக்கும். அடுத்தது தரவுத்தளத்தை நீக்க நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ட்ராப்னா என்ன? டெலீட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஏற்கனவே உள்ள ஏதேனும் ஒரு எஸ்கியூஎல் தரவுத்தளத்தை நீக்குதல். அதாவது ஏற்கனவே இருக்கிற டேட்டாபேஸில் எஸ்கியூஎல் தரவுத்தளத்தை நீக்கிறது. எஸ்கியூஎல் டேட்டாபேஸ்க்கு இருக்கிறத நீக்கிறதுக்கு பேர் தான் ட்ராப் அப்படிங்கிறாங்க. ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் எனும் தரவுத்தளத்தை நீக்கும் தொடரில் மற்றும் எடுத்துக்காட்டு பின்வருமாறு. அதாவது ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேட்டாபேஸில் எப்படி நீக்கிறது, அப்படி நீக்கிறதுக்கான சின்டெக்ஸுக்கு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க. ட்ராப் டேட்டாபேஸ் யூஸ் டு ரிமூவ் எனி ஆஃப் த எக்ஸிஸ்டிங் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ். அதாவது ஏற்கனவே இருக்கிற எஸ்கியூஎல் டேட்டாபேஸில் எதையாவது ஒன்று ரிமூவ் பண்ணலாம். அப்படி ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த சின்டெக்ஸும் எக்ஸாம்பிளும் அப்படிங்கிறாங்க. சின்டெக்ஸ் பாருங்கள். ட்ராப்பு டேட்டாபேஸோட நேம். அங்கே எப்படி கிரியேட்டு டேட்டாபேஸ் நேமோ அதே மாதிரி தான் இங்கேயும் கிரியேட்டுக்கு பதிலாக ட்ராப்பு டேட்டாபேஸோட நேம் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ். The deleted database will not be viewed when we list all database using the syntax and show database. அதாவது நீக்கப்பட்ட தரவுத்தளம் ஷோ டேட்டாபேஸ் என்ற கட்டளையை பயன்படுத்தி தரவுத்தளத்தை பட்டியலிடும்போது பட்டியலில் தோன்றாது. நம்ம ஏற்கனவே டெலீட் பண்ணிட்டோம் ட்ராப்பை யூஸ் பண்ணி. அப்போ நம்ம மறுபடியும் ஷோ டேட்டாபேஸ் கொடுத்து அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதெல்லாம் டெலீட் பண்ணமோ அதெல்லாமே அதில் இருக்காது அப்படிங்கிறாங்க. அடுத்தது தரவுத்தளத்தை தேர்ந்தெடுக்க செலக்ட் டேட்டாபேஸ். பல தரவுத்தளத்திலிருந்து தேவையான தரவுத்தளத்தை தேர்ந்தெடுக்க கீழ்காணும் கட்டளை உதவுகிறது. Many database are available in the repository from which the suitable database is selected using the below command. Use database syntax. எக்ஸாம்பிள் வந்து யூஸ் டேட்டாபேஸோட நேம். அதாவது சின்டெக்ஸ் வந்து யூஸ் டேட்டாபேஸோட நேம் என்ன? ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் கொடுக்குறோம். Once the database is selected, multiple operations are performed as per the needs of the application. தரவுத்தளத்தை தேர்ந்தெடுத்த பிறகு பயன்பாட்டின் தேவைக்கேற்ற பல செயல்பாடுகள் செய்யப்படுகின்றன. இப்போ நம்ம டேட்டாபேஸில் நம்ம எதையாவது தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் பயன்பாட்டில் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பல செயல்களை
செய்யப்படுது அப்படிங்கிறாங்க. இதுதான் செலக்ட் டேட்டாபேஸ். கிரியேட் அப்படின்னா உருவாக்குறோம், ட்ராப் அப்படின்னா நீக்கிறோம், செலக்ட்னா நமக்கு வேணுங்கிறத தேர்வு பண்ணிக்கிறோம். பேசிக் எஸ்கியூஎல் 3 இருக்குது. ஒன்று கிரியேட்டு, ட்ராப்பு, செலக்ட்டு. அதில் கிரியேட் அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டேட்டாபேஸை உருவாக்குறோம். அதுக்கான சின்டெக்ஸு கிரியேட் டேட்டாபேஸ், டேட்டாபேஸோட நேம். எக்ஸாம்பிள் MySQL கொடுத்து கமாண்டை கிரியேட் டேட்டாபேஸ், டேட்டாபேஸோட நேம் ஸ்டூடெண்ட்னு கொடுத்தா ஸ்டூடெண்ட்டுங்கிற டேட்டாபேஸ் உருவாக்குறோம். ட்ராப் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறதுனா டெலீட் பண்ணுறது. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதோட சின்டெக்ஸ் பாருங்கள், ட்ராப்பு டேட்டாபேஸ் நேம், டேட்டாபேஸோட நேம். ட்ராப் கொடுத்தா நம்ம எந்த டேட்டாபேஸ்லாம் என்ன பண்ணிக்கலாம்னா டெலீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது செலக்ட் டேட்டாபேஸோட சின்டெக்ஸ் பாருங்கள், யூஸ் டேட்டாபேஸ் நேம். எக்ஸாம்பிள் யூஸ் அதாவது இங்கே ஸ்டூடெண்ட்டுங்கிறது டேட்டாபேஸோட நேம் கொடுத்துட்றோம். அதாவது பேசிக் எஸ்கியூஎல் 3 இருக்குது. கிரியேட்டு, ட்ராப்பு, செலக்ட்டு. இந்த பேசிக் எஸ்கியூஎல்ல மொத்தம் 3 தான் இருக்குது. அதாவது கிரியேட்டு, ட்ராப்பு, செலக்ட்டு. இதை 3 தாண்டி அடிஷ்னலாக நிறைய இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது இன்செர்ட் ரெக்கார்ட். Database will have multiple tables. Tables are created using the create command. The various fields added to it per this need. Any database is complete only with the record available in it. So new row are added to the table using the insert command. Syntax கொடுத்துருக்காங்க பாருங்க. The syntax and example for inserting new record table as given below. Syntax insert into டேபிளோட நேமு column 1, column 2, column 3. அதோட வேல்யூஸ்னு கொடுத்துட்டு அந்த காலத்துக்கு ஒன்றான வேல்யூஸ், column 2ஓட வேல்யூஸ், column 3ஓட வேல்யூஸ். சின்டெக்ஸ் 2 insert into table name, வேல்யூஸ் மட்டும் கொடுத்துட்டு value 1, value 2, value 3. Consider we have a table named biodata which has 3 columns, namely first name, last name and age. Now the new record is added to a table using the either syntax A1 or syntax 2 given below. அதாவது மேலே கொடுத்துருக்கிற சின்டெக்ஸுக்கும் கீழே கொடுத்துருக்கிற சின்டெக்ஸுக்கும் தகுந்தாப்பில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இன்சர்ட் இன்டூ டேபிளோட நேம் பயோடேட்டா, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், வேல்யூஸ். கிருஷ்ணா, சாம் 10. கிருஷ்ணா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நேம், சாம் அப்படிங்கிறது லாஸ்ட் நேம், 10ங்கிறது அவனோட வயசு. அதாவது இந்த இதுக்கு உண்டான வேல்யூஸ், இந்த காலம் நேமுக்கு உண்டான வேல்யூஸ். இதுக்கு இன்னொரு இது கமெண்ட் கொடுத்துருந்தாங்கல்ல சின்டெக்ஸ் 2, அது பாருங்கள். இன்சர்ட் இன்டூ பயோடேட்டா, டேபிளோட நேம் மட்டும்தான், வேல்யூஸ் கிருஷ்ணா, ஷாம் 10.